ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பாசுரம் 15. எல்லே இளம் கிளியே. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் கடைசி கோபிகையை எழுப்புகிறாள். சென்ற பாசுரத்தில் ஆண்டாள் பங்கைய கண்ணாடை என்று பாடியிருந்தாள். அதை கேட்ட இந்த கோபிகை சொன்னதை திரும்பச் சொல்லும் கிளி போல பங்கைய கண்ணான் பங்கைய கண்ணான் பங்கைய கண்ணான் என்று சொல்லிக்கொண்டு ஆனந்தமாக கிருஷ்ணானுபவத்தில் இருந்தாள். இவள் சொல்லிக்கொண்டு இருந்ததை கேட்ட ஆண்டாளும் தோழிகளும் இவள் வீட்டுக்கு வந்து எல்லே இளம் கிளியே என்று இவளை அழைத்தார்கள். உள்ளே இருந்த கோபிகையோ பதில் எதுவும் சொல்லாமல் பங்கைய கண்ணன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தாள். ஆண்டாளுக்கு கோபம் வந்தது. இன்னும் உறங்குதியோ என்று கேட்டாள். உள்ளே இருந்து கோபிகை சொல்றா, சிலன்று அழையேன் டக்கை வீர் போதருகின்றேன். இப்படி என்னை கோபத்துடன் அழைக்காதீர்கள். நங்கை நீர் நல்ல குணங்களை உடைய பெண்களே, உங்களால கொஞ்சம் பொறுத்திருக்க முடியாதா? போதருகின்றேன், இதோ நான் வரேன்னு இவளும் கோபமா சொல்றா. ஆண்டாளுக்கு இன்னும் கோபம் வந்தது. வல்லை உட்கட்டுரைகள் பட்டே உட்வாய் அறிதும் உட்பேச்சு சாமர்த்தியம் பத்தி எங்களுக்கு தெரியாதா? நீ நன்றாக ஜோடித்து சொல்லும் கட்டுக்கதைகளை பத்தியும் எங்களுக்கு எப்பவோ தெரியும். நீதான் வன்மையாக பேசுகிறாய் என்று வெளியே இருக்கும் பெண்கள் சொல்ல இந்த கோபிகையும் கோபத்தோட வல்லீர்கள் நீங்களே என்றால், அதெல்லாம் இல்ல, நீங்க தான் என்கிட்ட கடுமையா பேசுறீங்க என்று கோபத்தோட சொல்கிறாள். ஆனா சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கிறா. அடியார்கள் பக்தர்கள் வந்து அழைக்கிறார்கள். நாம நேரம் தாழ்த்தி அவர்களோட சண்டை போடுகிறோமே என்று நினைத்து நானே தான் நாயிடுக, எல்லா தப்பும் என்னோடுதான் என்று ஒப்புக்கொண்டாள். ராமாயணத்தில் ராமர் காட்டுக்கு சென்றதற்கு கைகேயி தான் காரணம். ஆனாலும் பரதன் தன்னால் தான் ராமன் காட்டுக்கு செல்ல நேர்ந்தது என்று நினைத்து நானே தான் ஆயிடுக என்று சொல்லி எல்லா தப்பும் என்னுடையது என்று செய்யாத குற்றத்தை ஏற்றுக்கொண்டான். இந்த கோபிகையும் நானே தான் ஆயிடுக என்று தன் தப்பை ஒப்புக்கொண்டதும் ஆண்டாளுக்கு இருந்த கோபமெல்லாம் போய்விட்டது. ஆண்டாள் சொல்கிறாள், ஒல்லை நீ போதாய், சீக்கிரமாக வா. உனக்கென்ன வேறுடையை? உனக்கு மட்டும் தனியாக ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நம்ம எல்லோருக்கும் கிருஷ்ண கைங்கரியம் தான் பிரயோஜனம். உள்ள இருந்து கோபிகை கேக்குறா, எல்லாரும் போந்தாரோ? எல்லாரும் வந்துட்டாங்களா? ஆண்டாள் சொல்கிறாள், போந்தார் போந்தன்னிக்குள் எல்லாரும் வந்தாச்சு. வேண்டுமென்றால் நீயே வந்து எண்ணி பார்த்துக்கோன்னு சொல்றா. கோபிகை கேக்குறா, வந்து என்ன செய்ய போகிறோம்? ஆண்டாள் சொல்கிறாள், வல்லாடை கொன்றாடை குவலையா பீடம், யானையை கொன்ற கண்ணனை மாற்றாரை மாற்றழிக்க வல்லாடை, விரோதிகளை அழிக்கும் சாமர்த்தியம் கொண்ட கண்ணனை மாயனை பாடேலோரப்பாவாய். மாயன் கம்சன் போன்ற விரோதிகள் கண்ணனிடத்திலே தோற்கிறார்கள். கண்ணனோ கோபிகைகள் கிட்ட தோற்கிறான். அதனால் மாயன் இந்த கடைசி கோபிகையும் வந்து ஆண்டாள் கோஷ்டியில் சேர்ந்தாள். எல்லே இளம் கிளி
இறங்குதியோ சில்லென்று அழேன் மின் நங்கை நீர் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் அறிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போத்தாரோ போத்தார் போதட்டிக்குள் வல்லாடை கொன்றாரை பாற்றாரை பாற்றழிக்க வல்லாடை மாயனை பாடேலோரெப்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.